Hi guys, welcome back to day 18 of learning English series. ஸோ 2 days முன்னாடி வந்து நம்ம 20 sentences லேர்ன் பண்ணியிருந்தோம். அது போக ஒரு சாங் ஒன்று மெமரி பண்ண சொல்லியிருந்தேன். இல்லைன்னா அது கூட சேர்ந்து பாடவாவது கற்றுக்கங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாங்குக்கு போய் அதை ஒரு வாட்டி ஃபுல் சாங்கு அது கூட சேர்ந்து பாடிட்டு இந்த வீடியோவுக்கு வந்து லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ரீச் த ஆஃபீஸ் ஆன் டைம். இதுக்கு என்ன மீனிங்னா, நான் என்னோட ஆஃபீஸை வந்து கரெக்டான டைமில் ரீச் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் சென்டென்ஸ், ஐ க்ரீட் மை கொலீக்ஸ். கொலீக்ஸ்னால் நம்ம கூட வேலை செய்கிறவங்கள கொலீக்ஸ்னு சொல்லுவாங்க. க்ரீட்னா நம்ம ஏதாவது விஷ் பண்ணுறது, வணக்கம் சொல்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஐ க்ரீட் மை கொலீக்ஸ்னால் நான் என்னோட கூட வேலை செய்கிறவங்கள வணக்கம் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் சென்டென்ஸ், ஐ செக் மை இமெயில்ஸ். நான் வந்து என்னோடய இமெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஸ்டார்ட் மை ஒர்க். ஐ ஸ்டார்ட் மை ஒர்க்னால் என்னோடய வேலையை நான் தொடங்குறேன் அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ அட்டெண்ட் அ மீட்டிங். மீட்டிங்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் மீட்டிங். ஸோ நான் என்னோடய மீட்டிங்கை அட்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ டாக் டு மை மேனேஜர். இதோட மீனிங் என்னென்னா, நான் என்னோடய மேனேஜர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அதுதான் ஐ டாக் டு மை மேனேஜர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஆன்சர் ஃபோன் கால்ஸ். நான் வந்து எனக்கு வந்த ஃபோன் காலுக்கெல்லாம் பதில் அளிச்சிட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ரைட் ரிப்போர்ட்ஸ். ரிப்போர்ட்ஸ்னால் நம்ம அறிக்கைகள் எழுதுறது தான் ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நான் என்னோடய ரிப்போர்ட்டை எழுதிட்டுருக்கேன் அப்படிங்கிறது இதோட மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ லேர்ன் நியூ திங்ஸ். நியூ திங்ஸ்னால் ஏதாவது ஒரு புதிய விஷயம் கற்றுக்கிறது, அதுதான் வந்து நியூ திங்ஸ். ஸோ ஐ லேர்ன் நியூ திங்ஸ்னால் நான் ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டுருக்கேன் அப்படிங்கிறது இதோட மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஹெல்ப் மை டீம்மேட்ஸ். டீம்மேட்ஸ்னால் இப்போ உங்கள் கூட ஒரு அணியாக இருக்கிறவங்க தான் டீமு, அப்போ அதில் இருக்க எல்லாருமே டீம்மேட்ஸ். ஸோ என்னோடய டீம்மேட்ஸுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், அதை தான் இங்கிலீஷில் ஐ ஹெல்ப் மை டீம்மேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ டேக் அ ஷார்ட் பிரேக். பிரேக்னால் நமக்கு ஒரு இடைவேளை எடுக்கிறது தான் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ டேக் அ ஷார்ட் பிரேக்னால் நான் சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ட்ரிங்க் சம் வாட்டர். நான் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறது இதோட மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஈட் மை லன்ச். லன்ச்னால் மதிய உணவு. ஸோ என்னோடய மதிய உணவை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஐ ஈட் மை லன்ச். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ரிட்டர்ன் டு ஒர்க். இப்போ வந்து பிரேக்கெலாம் முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம போய் வேலை செய்வோம்ல, அப்போ என்ன சொல்லணுன்னா ஐ ரிட்டர்ன் டு மை ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து திரும்ப என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இதோட மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ கம்ப்ளீட் மை டாஸ்க். டாஸ்க்னால் உங்களுக்கு கொடுக்குற வேலை தான் டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்னோடய வேலையை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான் ஐ கம்ப்ளீட் மை டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ சால்வ் ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம்ஸ்னால் ஏதாவது பிரச்சனை, இப்போ மேக்ஸில் இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டால் ஐ சால்வ் ப்ராப்ளம்ஸ், நான் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஃபினிஷ் மை ஒர்க். நான் என்னோடய வேலையை முடிக்கிறேன் அப்படிங்கிறத தான் இங்கிலீஷில் ஐ ஃபினிஷ் மை ஒர்க்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ சே குட் பை டு மை கொலீக்ஸ். கொலீக்ஸ்னால் கூட வேலை செய்கிறவங்கன்னு இதுக்கு முன்னாடியே சொன்னேன். ஸோ என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நான் பாய் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ லீவ் தி ஆஃபீஸ். நான் ஆஃபீஸை விட்டு கிளம்புறேன். ஐ லீவ்னா கிளம்புறேன்னு அர்த்தம். ஸோ ஐ லீவ் த ஆஃபீஸ்னால் நான் ஆஃபீஸை விட்டு கிளம்புறேன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஐ லீவ் ஹோம்னு பார்த்தோம். வீட்டை விட்டு கிளம்புறீங்கன்னா ஐ லீவ் ஹோம்னு சொல்லணும். ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனா ஐ லீவ் த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ கோ பேக் ஹோம். இதோட மீனிங் நான் திரும்ப வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த டேயோட ஈவினிங்கில் யாராவது எங்கே போகிறேன்னு கேட்டாங்கன்னா ஐ கோ பேக் ஹோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்றைக்கான 20 sentences கம்ப்ளீட்டட். ஸோ ஒரு சாங் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அதை வந்து 2 days வந்து லூப்பில் கேட்டுகிட்டே இருங்க. யூடியூப்பில் ஹூ சேஸ்ன்னு போட்டிங்கன்னா
ஒரு சாங் வரும். அந்த சாங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அந்த சாங்கை 2 நாள் கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு சாங் பார்க்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே கைஸ். See you in the next video.